जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर குரு தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். குருமூர்த்தியும் திரிமூர்த்திகளும். நமஸ்காரம் அளிக்கும் பயன்கள். எனக்கு உன் நமஸ்காரமே போதும் என்று சொல்லும் ஆச்சாரியாள் அது தன்னாலேயே எனக்கு ஒரு நிறைவை தருகிறது, அதனால் அதுவே போதும் என்று சொல்வது கூட அவ்வளவு அடக்கமாக இல்லை. நான் ரொம்ப பக்குவம் பெற்றவனாக்கும். மற்றவர்கள் தனம், தானியம், ஆரோக்கியம், சந்தானம் என்றிப்படி காமியமாக 8 வித ஐஸ்வர்யங்களை அஷ்டலக்ஷ்மியாய் உள்ள உன்னிடம் பிரார்த்தித்து நமஸ்கரிக்கும் போது நான் மாத்திரம் அதில் எதையும் பொருட்படுத்தாமல் நீ எதையோ கொடுத்து நான் கீழே நின்று வாங்கிக் கொள்கிறவனாக இல்லாமல் நானாகவே நமஸ்காரம் செய்து நானாகவே அதில் நிறைந்து விடுகிறேனாக்கும் என்று சொல்கிற தோரணையில் இருக்கிறது என்று நினைத்திருப்பார் போல் இருக்கிறது. அதனால் நமஸ்கார கிரியையே ஒருவரை நிறைவித்து விடுவதாக சொல்லாமல் அது இன்னின்ன பிற பலன்களை தருகிறது. ஆனபடியால் இத்தனை பலனை தரும் நமஸ்காரமே எனக்கு போதும் என்கிறார். லக்ஷ்மிக்கு செய்யும் நமஸ்காரம் இந்த பலன்களை தருகிறதென்று சொன்னால் லக்ஷ்மியே தருகிறாள் என்றுதான் தாத்பரியம். அதாவது அவள் கொடுத்தே இவர் வாங்கிக் கொள்கிறார் என்று அடக்கத்துடன் காட்டுகிறார். அவை என்னென்ன பலன்கள்? சம்பத்கராணி, நிறைய சம்பத்தை கொடுக்கிறது. சகலேந்திரிய நந்தனானி, எல்லா இந்திரியங்களுக்கும் இனியவற்றை அளிக்கிறது. அதாவது சகல போக போக்கியங்களையும் அளிக்கிறது. சாம்ராஜ்யதான நிரதானி, பக்தர்களுக்கு பெரிய சாம்ராஜ்யத்தையே வழங்க வேண்டும் என்று உற்சாகத்தோடு ஈடுபட்டிருக்கிறது. ராஜராஜேஸ்வரி ராஜ்யதாயினி, அப்புறம் ராஜபீட நிவேஷித நிஜாஸ்ருதா, மெய் அடியார்களை அரியணையிலேயே ஏற்றுவிப்பவள் என்றெல்லாம் லலிதா சஹஸ்ரநாமத்திலும் வருகிறது. மற்ற காரணங்களோடு லௌகிகமான பலன்களை சொன்னால்தான் ஜனங்களுக்கு நமஸ்காரம் செய்ய தோன்றும் என்று ஆச்சாரியாளுக்கு பட்டதால் இப்படியெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார். இப்படி ஸ்லோகத்தின் முதல் பகுதியில் சொல்லி முடித்து இவ்விதமான பலன்களை தரும் நமஸ்காரங்களை த்வத் வந்தனானி, உனக்குரிய நமஸ்காரங்கள் என்று சொன்னவுடன் அவருக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. நிறைய சம்பத், சகலேந்திரிய சந்துஷ்டி, பெரிய ராஜ்யாதிகாரம் ஆகியவற்றை மட்டும் சொல்லி நிறுத்திவிட்டால் எல்லாமே இகலோக அனுகிரகங்களாகவே அல்லவா ஆகிவிடுகிறது. இவற்றை தருவதான நமஸ்காரங்கள் என்னை வந்தடையட்டும் என்று ஆச்சாரியாளால், சொந்த வாழ்க்கையில் கொஞ்சம் கூட உலகப்பற்றில்லாத ஆச்சாரியாளால் எப்படி பிரார்த்திக்க முடியும்? இதை பற்றி ஆலோசித்து பார்த்தார். மகாமதியான ஆச்சாரியாளுக்கு ஆலோசனை, யோசனை எல்லாம் க்ஷணமாத்திரம்தான், அல்லது அவ்வளவு கூட இல்லை. ஸ்லோகம் கவனம் பண்ணி கொண்டு போகிற போதே அடுத்த வார்த்தை போடுவதற்குள்ளே பதில் வந்துவிடும். நிறுத்தாமலே தங்கு தடை இல்லாமல் முழுக்க பூர்த்தி பண்ணிவிடுவார். இப்போது சம்பத்து முதலான பலன்களை சொல்லி இவற்றை தரும் நமஸ்காரங்கள் த்வத் வந்தனானி என்று பின் பாதியை ஆரம்பித்தவுடன் என்னடாது எல்லாம் லௌகிகமாகவே சொல்லிவிட்டோமே என்று நினைத்த ஆச்சாரியாள் உடனேயே குறையை நிவர்த்தி செய்வதாக அடுத்தாற்போல் துரிதோத்தர நோத்யதானி என்று மின்னல் வெட்டுகிற வேகத்தில் போட்டுவிட்டார். வந்தனானி என்ற வார்த்தைக்கு முன்னால் லௌகிகமான பலன்களாக 2-3 சொன்னவர் அந்த வார்த்தைக்கு பின்னால் ஆத்மார்த்தமாக துரிதோத்தர நோத்தியதானி என்று ஒரு பலனை சேர்த்து விட்டார். கவிதைகளில் வச்சன நடை போல இல்லாமல் முன்னே பின்னே வார்த்தைகளை மாற்றி போடலாம். அப்படி போடுவதே ஒரு அழகு. அதிலும் சம்ஸ்கிருத பாஷையிலோ வார்த்தைகளை பல தினசிலே கோத்து வாங்கி விளையாடும் சுவாதந்திரியம் ஜாஸ்தி. ஆகையால் ஸ்லோக ரூபத்திற்கு கொஞ்சம் கூட பங்கம் ஏற்படாமலே
துவத் வந்தனானி துரிதோத்தர நோத்தியதானி என்று போட்டுவிட்டார். இன்ஸ்பிரேஷன் என்று பொதுவாக சொல்லுவதன் உசந்த நிலையில் ஒரு திவ்ய ஆவேசத்தில்தான் ஆச்சாரியாள் போன்றவர்கள் கடகடவென்று கவிதையாக கொட்டியது. அதற்கு நடுவிலேயே கொஞ்சம் யோசனை, புத்திபூர்வமான சிந்தனை செய்ததாக நம் பார்வையில் அல்லது நம்முடைய ராசிக்கிய பாவனைக்கு பிரீத்தி ஏற்படும் விதத்தில் இப்படியெல்லாம் செய்வது. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய மகாபெரிவாச்சரணம். சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.